வணக்கம். செல்வாஸ் ரிவ்யூ காணொளிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் என்ன பார்க்குறோன்னா டாடா ஐபிஎல் பாயிண்ட்ஸ் டேபிள் 2025 இதில் வந்து போட்டி எண் 32. அந்த போட்டி எண் 32 முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு அணியும் எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த பிளேஸில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். போட்டி எண் 32ல் வந்து பார்த்தோம்னா டெல்லி கேபிட்டல்ஸும் ராஜஸ்தான் ராயல்ஸும் விளையாண்டாங்க. அதில் வந்து இந்த சீசனோட ஃபஸ்ட்டு டைடு மேட்ச் நடந்தது. அது வந்து சூப்பர் ஓவருக்கு போச்சு. ஸோ அதில் வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் இன்னொரு முறை ஜெயிச்சாங்க. ஸோ மிகவும் சுவாரஸ்யமான போட்டி. அந்த போட்டி முடிவில் ஒரு அணியும் எந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸை மெயினாக போஸ்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து இந்த சேனலை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கோம். இப்போ வந்து நம்ம பாயிண்ட்ஸ் டேபிளுக்கு போகலாம். முதல் இடத்துல நேற்று பெற்ற வெற்றியின் மூலம் டெல்லி கேபிட்டல்ஸ் ஜிடிஏ இரண்டாவது இடத்திற்கு தள்ளி அவங்க முதல் இடத்துக்கு வந்திருக்காங்க. ரெண்டாவது இடத்துல குஜராத் டைட்டன்ஸ், மூன்றாவது இடத்துல ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர், நான்காவது இடத்துல பஞ்சாப் கிங்ஸ், ஐந்தாவது இடத்துல எல்எஸ்ஜி, ஆறாவது இடத்துல கேகேஆர், ஏழாவது இடத்துல மும்பை இந்தியன்ஸ், எட்டாவது இடத்துல ராஜஸ்தான் ராயல்ஸ், ஒன்பதாவது இடத்துல சன்ரைசர்ஸ் ஹைதராபாத், 10வது இடத்துல சென்னை சூப்பர் கிங்ஸ். ஸோ 5 முறை சாம்பியனான சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து 10வது இடத்துல இருக்காங்க. அதே போல் மற்றொரு 5 முறை சாம்பியனான மும்பை இந்தியன்ஸ் 7வது இடத்துல இருக்காங்க. இன்னைக்கு மும்பை இந்தியன்ஸ் ஒரு போட்டி விளையாட போகிறாங்க எஸ்ஆர்ஹெச்சோட. ஸோ 7 மற்றும் 9வது இடங்களில் இருக்கக்கூடிய அணிகள் இந்த போட்டியில் விளையாட போகிறாங்க. ஸோ மும்பையில் நடக்கக்கூடிய இந்த போட்டியில் நிச்சயமாக மும்பை அவங்களோட ஹோம் அட்வான்டேஜ் யூஸ் பண்ணணும்னு பார்ப்பாங்க. அதற்கு முன்னாடி நேற்று நடந்த டெல்லி கேபிட்டல் வர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் போட்டி என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். உண்மையிலே ஒரு சூப்பர் ஓவர்னாலே நெயில் பைட்டிங் மூமெண்ட்ஸ் நிறையா இருக்கும். அந்த மாதிரி தான் இருந்தது இந்த போட்டியும். ஸோ முதல்ல பேட் பண்ணின டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 188 ரன்கள் எடுத்தாங்க, 5 விக்கெட்டுகளை இழந்து. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மிக அற்புதமாக கேப்டன் அக்ஷர் பட்டேல் 14 பந்துகளில் 34 ரன்னு, 2 சிக்ஸு, 4 பவுண்டரி. ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா 242. அதுக்கு அடுத்து பெஸ்ட் ஸ்கோர் ஹையஸ்ட் ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா ஸ்டப்ஸு 34 ரன் எடுத்திருந்தார் 18 பந்துகளில், 2 சிக்ஸு, 2 பவுண்டரி. அதற்கு அடுத்து பெட்டர் ஸ்ட்ரைக் ரேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஷர்மா அவர் வந்து ஒரு 15 ரன்னு, அபிஷேக் பருல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான 49 ரன்னு. அவர் வந்து பிளேயராக வந்தார் உள்ள 37 பந்துகளில் 49 ரன்னு, 132 ஸ்ட்ரைக் ரேட். ஸோ அது முடிவில் இன்னிங்ஸ் முடிவில் 188 ரன்கள் எடுத்திருந்தாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் பந்து வீச்சு தரப்பில் பார்த்தீங்கன்னா ஆர்ச்சர் அற்புதமான பந்து வீச்சு, 4 ஓவர்கள் பந்து வீச்சு 2 விக்கெட்டுகளை எடுத்தார், 32 ரன்களை விட்டு கொடுத்து. அதுக்கு தீக்ஷனா ஒரு விக்கெட் எடுத்தார், ஹசரங்கா ஒரு விக்கெட் எடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி தான் போனது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 189 அப்படின்ற வெற்றி இலக்கை நோக்கி சேஸ் பண்ண ஆரம்பித்த ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து உண்மையிலே நல்ல ஒரு தொடக்கம் அமைஞ்சது அவங்களுக்கு. ஜெய்ஸ்வால் வந்து 51 ரன்னு 37 பந்துகளில், சஞ்சு சாம்சன் கேப்டன் அண்ட் விக்கெட் கீப்பர் ரிட்டையர்ட் 19 பந்துகளில் 31 ரன் எடுத்திருந்தார். அதே போல் பார்த்தீங்கன்னா நிதிஷ் ராணா ஒரு அற்புதமான 51 ரன்கள் 22 பந்துகளில். த்ருவ் ஜுரல் ரன் அவுட் ஆயிட்டாரு. அந்த ரன் அவுட்டு எந்த அளவுக்கு இம்பேக்ட் ஏற்படுத்துனதுன்னு சொல்லிட்டு போட்டியோட முடிவில் இருந்தே தெரிஞ்சிருக்கும். 26 ரன்கள் 17 பந்துகளில். ஹெட்மயர் வந்து ஒரு 15 ரன்னு 9 பாலில். ஸோ நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் பார்த்தீங்கன்னா 4 விக்கெட்டுகளை இருந்து 188 ரன்கள். ஸோ ஸ்கோர் டை ஆயிடுச்சு. டை ஆன போது சூப்பர் ஓவருக்கு போனது. சூப்பர் ஓவர் 12 ரன்கள் எடுத்தால் வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு டெல்லி கேபிட்டல்ஸ் இறங்கினாங்க. அவங்க வந்து அடித்து தும்சம் பண்ணி வெற்றி பெற்றாங்க. நிச்சயமாக டெல்லி கேபிட்டல்ஸோட அட்வான்டேஜ் என்னன்னா அந்த சூப்பர் ஓவரை மிச்சல் ஸ்டார்க் வீசினார். அதால்
ராஜஸ்தான் ராயல்ஸால் ஒரு லெவலுக்கு மேலே எடுக்க முடியல. ஸோ கண்டிப்பாக ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து தோல்வியை தழுவினாங்க. டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து ஒரு அற்புதமான, ஏன்னா ஸ்டப்ஸ் அந்த சூப்பர் ஓவரை ஃபேஸ் பண்ணினார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா 4th பாலில் ஒரு அற்புதமான 6 ஒன்று அடித்து பெரிய ஒரு கொண்டாட்டத்துக்கு வழிவகுத்தார். டெல்லி கேபிட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா 6 போட்டிகள் விளையாடினாங்க, ஒரு போட்டியில் மட்டுமே தோற்று இருக்காங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா 5 வெற்றி பெற்று ஒரு தோல்வி, 5 வெற்றி, 10 புள்ளிகளை பெற்று ஒரு பெரிய கம்பீரமான முதல் இடத்துல நிற்கிறாங்க. 2வது இடத்துல குஜராத் டைட்டன்ஸ், 3வது இடத்துல ராஜஸ்தான் ராயல்ஸ், நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். 4வது இடத்துல பிபிகேஎஸ், 5வது இடத்துல எல்எஸ்ஜிஆர்எஸ், இடத்துல கேகேஆர், 7வது இடத்துல மும்பை இந்தியன்ஸ், 8வது இடத்துல ராஜஸ்தான் ராயல்ஸ். நேற்று ஒருவேளை வின் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு 2 பிளேஸ் ஜம்ப் பண்ணியிருப்பாங்க. அது நடக்கலை. 9வது இடத்துல சன்ரைசர்ஸ் ஹைதராபாத், 10வது இடத்துல சென்னை சூப்பர் கிங்ஸ். ஸோ இன்னைக்கு வர போட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி மும்பை இந்தியன்ஸும் எஸ்ஆர்ஹெச்சும் மும்பையில் விளையாட போகிறாங்க. அதனோட ப்ரிவியூ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா போட்டி எண் 33, 17 ஏப்ரல் 2025. இந்த போட்டி மும்பையில் நடக்குது. மும்பை இந்தியன்ஸ் வர்சஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். நிச்சயமாக டிராவிஸ் ஹெட் அவர் வந்து எல்லாரும் ரொம்ப கூர்ந்து கவனிக்கக்கூடிய ஒரு பிளேயராக இருக்கார் இப்போதைக்கு. ஏன்னா இந்த இடத்துல இருந்து அவங்க வந்து ஒரு பெர்ஃபார்ம் பண்ணி, அதாவது அவங்கன்றது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பெர்ஃபார்ம் பண்ணி வெளியில் வந்தாங்கன்னா தான் அடுத்து வரும் போட்டிகளில் தொடர்ந்து வெற்றி பெறும் பட்சத்தில் அவங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கும். இங்கேருந்து ஏதாவது ஒரு போட்டியில் இல்லை 2 போட்டியில் தோல்வி விட்டுறாலும் கூட அவங்க சூப்பர் 4க்குள்ளே, டாப் 4 டீமுக்குள்ளே போக முடியாது. ஸோ டீமை வந்து பார்க்கலாம். நம்ம எஸ்ஆர்ஹெச் கிளாசன் ஒரு அற்புதமான பேட்டர், கமின்ஸ் கேப்டன், ஹெட் அபிஷேக் சர்மா, லாஸ்ட் மேட்ச்சில் பார்த்தோம். இஷான் கிஷன், நிதிஷ் ரெட்டி, அனிக் வர்மா, ஹர்ஷல் பட்டேல், அன்சாரி, முகமது ஷமி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஷன் மலிங்கா, அபினவ் மனோகர், சச்சின் பேபி, ராகுல் சஹார், மல்ட்லர், இந்த மாதிரி ஒரு உடகண்ட், இந்த மாதிரி ஒரு அற்புதமான பிளேயர்களை வச்சுருக்காங்க. அதே போல் மும்பை இந்தியன்ஸ் சொல்லவே தேவையில்லை. ரிக்கல்டன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஹர்திக் பாண்டியா கேப்டன், அவரும் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காரு. அகைன் சம்டைம்ஸ் ஹார்ட் லக்கில் அவங்க வந்து மேட்சை லூஸ் பண்ணுறாங்க. பட் ஹர்திக் பாண்டியா வந்து ரொம்ப அற்புதமான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ரோஹித் சர்மா, வில் ஜேக்ஸ், சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, நமந்தீர், சாண்ட்னர், மிச்சல் ஸ்டாண்ட்னர், சஹார், பவுல்ட், பும்ரா லாஸ்ட் மேட்ச்சில் நாம் சொல்லிகிட்டு இருந்தோம் டெல்லி கேபிட்டல்ஸோட. அவரோட பந்து வீச்சில் 4 விக்கெட்டு விழுந்தது. ஆனால் அவர் 4 விக்கெட்டு எடுக்கலை, 3 ரன் அவுட்டாக போச்சு. அதை நம்ம ஹைலைட் பண்ணியிருந்தோம் லாஸ்ட் டைம். கரண் சர்மா, கார்பின் பாஷ், அஸ்வின் குமார், பாவா, ராபின் மின்ஸ், டாப்லி, முஜீப், இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் லைனப், அர்ஜுன் தெண்டுல்கர் ஸ்ட்ராங் லைனப் வச்சுட்டு இருக்காங்க. கண்டிப்பாக மும்பை இந்தியன்ஸ் அவங்களோட ஹோம் கிரவுண்டில் அவங்க இன்னைக்கு போட்டியில் நிச்சயமாக ஒரு பெரிய வெற்றியை பெறுவாங்க அப்படின்லாம். அதே நேரத்தில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாடும் சொல்லவே தேவையில்லை, ஸ்ட்ராங் லைனப் இருக்குது. அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கூடுமான வரையிலுன்றதுல, ஏன்னா அவங்களுக்கு டூ ஆர் டை மேட்ச்சு. இந்த போட்டியில் வெற்றி பெற்றால் மட்டும்தான் இந்த தொடரில், இந்த சீரீஸில் வந்து அவங்க சர்வைவ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக இந்த போட்டி கண்டிப்பாக ஒரு சுவாரஸ்யமான போட்டி இருக்கும். நாளைக்கு வந்து லாங் வீக்கெண்டு இந்தியாவில், உலகம் முழுக்க. ஸோ அதால் எல்லாருமே வந்து ஒரு இன்னைக்கு போட்டியை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.